ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜேபன் அப்படின்ற பிராண்டிலேருந்து ஒரு ஜூஸர் மிக்சர் கிரைண்டர் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி ஒரு இந்தியன் பிராண்டு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜேபன் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து 3-in-1 மிக்சர் ஜூஸர் கிரைண்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ISI சர்டிஃபைடு. இதுக்கு 2 ஜார் கொடுக்குறாங்க. ஒன்று ட்ரை ஜார், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜூஸர் ஜார். இது நம்மளோட இந்தியன் பிராண்டு. 550 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிக்சர் ஜூஸர் கிரைண்டர். இதுக்கு 12 months வாரண்டியும் கொடுக்குறாங்க. இது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட MRP ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3995 ருபீஸு. இது இப்போ ஓன் பண்ணி பார்க்கலாம். நிறைய பிராண்ட்ஸில் நமக்கு ஜூஸர் மிக்சர் கிரைண்டர் கிடைக்கிது. ஹேவல்ஸ், ஃபிலிப்ஸ், சுஜாதா, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் லோ காஸ்ட் அதாவது பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு மிக்சர் ஜூஸர் கிரைண்டர் இது. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது இன்னும் நான் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ரிவ்யூ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் நமக்கு ஜூஸர் மிக்சர் கிரைண்டர் இருக்குது. கூடவே நமக்கு 2 ஜார் கொடுத்துருக்காங்க. இது ட்ரை ஜாரு. நம்ம மசாலாஸ் இந்த மாதிரியெல்லாம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டு. நல்ல ஏர்டைட்டாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸர் ஜாரு. இதுவுமே நல்ல குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஜூஸ் மிக்சர் கிரைண்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது கூடவே ஒரு மேனுவல் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. ப்ளஸ் மேனுவல் ப்ளஸ் வாரண்ட்டி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இது ட்ரை மசாலாஸும் கிரைண்ட் பண்ணலாம், ஜூஸர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது ஆன் ஆஃப் பட்டன். இதில் லோ, மீடியம், ஹை அந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் எல்லா மிக்ஸிலையும் இருக்கிற மாதிரி. இப்போ ஜூஸர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜூஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த 2 சைடும் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடும் கொடுத்துருப்பாங்க, அந்த சைடும் கொடுத்துருப்பாங்க. அதை 2த்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த லிட்டெல்லாம் நம்ம டிட்டாச் பண்ணிக்கலாம். டிட்டாச் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பிளேட்ஸ் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஜாரும் தனியாக அரைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதெல்லாம் டிட்டாச் பண்ணால் தான் நம்ம ஜார் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மிக்சராக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த லிட்டை எடுத்துடலாம். லிட் எடுத்ததும் உள்ளே 2 சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோல்ட் ப்ரெஸ்டு நம்ம ஜூஸ் யூஸ் பண்ணும்போது ஜூஸ் போடும்போது இந்த கேரட்டு இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரெஷர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ அந்த லிட்டை எடுத்ததுக்கப்புறம் ஜூஸ் இந்த வழியாக தான் நமக்கு வரும். ஜூஸ் நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த சக்கை இதெல்லாம் இங்கே நமக்கு ஹோல்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்தாலே அழகாக இந்த பிளேட் தனியாக வந்துடும். ஒரு லாங் ப்ரெஸ் வச்சுட்டு அழுத்தினா திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதுவும் மேலே உள்ளதும் பாருங்கள் டைட்டாலாம் ஃபிக்ஸ் ஆகலை, அப்படியே ஜஸ்ட் லூஸாக தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதையும் நம்ம அப்படியே அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நாம் இந்த ஜார் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மிக்சராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன்.
ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த ஹோலில் வந்துட்டு நம்ம லாக் பண்ணிக்கணும். அந்த சைடும் இந்த சைடும் 2 பக்கமுமே இருக்கும். இந்த ஹோலில் வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து மிக்சர் ஆன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் தான் வந்து ஜூஸர் ஜாருக்கும் அதே மெத்தட் தான். இப்போ நான் வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து டெமோ காமிக்கிறேன், எப்படி யூஸ் ஆகுது, எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வந்து ஃபாஸ்ட்டு இதுவாக இருக்குது, நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து பேஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்டாண்டெல்லாம் நல்லாவே ஒரு ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க, தண்ணியெல்லாம் படாத மாதிரி. ஒரு ஓவர்லோட பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க, ஆஸ் யூஷுவல் நமக்கு மிக்சியில் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி மிக்சர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நம்ம இந்த மாதிரி அசெம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். அசெம்பிள் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜூஸர், மிக்சிங், கிரைண்டிங் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட். ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராடக்ட். இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இது கூட வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் கூட வச்சுட்டு நம்ம வந்து ஜூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒரு 2 நெல்லிக்காய் யூஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து ஜூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பொமிகிரானேட்டு, பீட்ரூட், கேரட் இப்போ எல்லாமே பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம போடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு இந்த விதையோடு வந்து போடுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் மாதுளம்பழம், நெல்லிக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் விதையெல்லாம் போட்டால் கூட விதை கூட வந்து அதில் அறப்படாது. விதையெல்லாம் உங்களுக்கு மேலே வந்து அது தங்கிடும். உங்களுக்கு ஜூஸ் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு ஜூஸருக்கு மட்டும் நமக்கு தேவை அப்படின்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. இதில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து வருது. ஹேவல்ஸ், ஃபிலிப்ஸ், சுஜாதா எல்லாத்துலேயுமே வருது. ஒரு லோ காஸ்ட்டில், ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு இது. கண்டிப்பாக இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.